Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நாம ப்ரோக்கோலி ஸ்டிர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் ஹெல்த்தியான ப்ரோக்கோலி பொரியல் அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதோட நாம் ஒரு சில வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதனால் அது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் அதோடய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ரோக்கோலி எல்லாருக்குமே தெரியும், அது ரொம்பவும் ஹெல்த்தியானது. நம்ம உடலுக்கு தேவை நியூட்ரிஷன் அது நிறையவே இருக்குது. இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு இந்த வீடியோ நம்ம நடுவில் பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 1.5 ஸ்பூன் மல்லி எடுத்துக்கிறேன். அதோட நான் 1 ஸ்பூன் சீரகம் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நாம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும், ரொம்ப கருகக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நாம் இதை லைட்டாக தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்காக ஒரு 3 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு 3 கரெக்டாக இருந்து அதெல்லாம் எடுத்துக்கிறேன். அது இல்லாமல் இந்த பவுடர் நம்ம அப்படியே போட போதில்லை, கொஞ்சம் தான் எடுத்துப்போம், மீதி நாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். இது லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு, அவ்வளோதான், ரொம்ப கருகக்கூடாது. இப்போ இதோட கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கல் ஸ்டோன், அவ்வளோதான். இது ரொம்ப கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன் நான். இதை ஆட் பண்ணி லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் ஆறட்டும். இது ஆறின பிறகு நாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அப்பப்போ எல்லா பொரியலுக்குமே இது ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதுக்காக நான் 1/2 கப் பட்டாணி எடுத்திருக்கேன். ப்ரோக்கோலியில் 1/2 சைஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் இதுலேயும் ஒரு 1/2 எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை ஒரு ஹாட் வாட்டரில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டரில் கொஞ்சம் மஞ்சளும் உப்பு ஆட் பண்ணி ப்ரோக்கோலியை அதில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது க்ளீன் பண்ணி எடுக்கும்போதே நமக்கு ஒரு 20% வெந்தா மாதிரி ஆகிடும். அதே இதில் நம்ம காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாம் இதை தாளிச்சிக்கலாம். இதுக்காக ஒரு பேன் வச்சு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நாம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இதுக்கு கடுகு போடுறோம்? யூஸ்வலாக நம்ம பொரியல் கடுகு போட மாட்டோம், பட் இதில் இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்ச பிறகு அதோட நான் 2 வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட கட் பண்ணி எடுத்து வச்சுக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். இது நல்லா வதங்கி வரட்டும். நம்ம இதுக்கு என்னென்ன தேவைன்றதை எடுத்து வச்சுருக்கோம். இது மசாலா பவுடர். இந்த மாதிரி நீங்கள் மசாலா பவுடரு அரைச்சி ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா எல்லா பொரியலுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர், பீஸ், அதாவது பச்சை பட்டாணி எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ இதுதான் நமக்கு தேவை. இப்போ நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதோட 1 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்த பிறகு நாம் இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அதாவது மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு இந்த காரம் போதுமானதாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா இன்னும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் தனி மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மிளகாய்த்தூளுக்கு தேவையான மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணி இதுலேயே நல்லா வற்றி வந்துடும். நல்லா ஒரு மாதிரி கிரேவி ஸ்டேஜ்க்கு வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி வற்றி நல்லா ஒரு மாதிரி கிரேவியாக இருக்குது நமக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்க ப்ரோக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். அதோடு நம்ம காலிஃப்ளவரும் ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நாம் இதில் தண்ணிலாம் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா ப்ரக்கோலிலையும் காலிஃப்ளவர்லேயும் நமக்கு தண்ணி ஆல்ரெடி இருக்கும். ஏன்னா தண்ணியில் நம்ம அலசி எடுத்துருக்கோம். கிரேவிலையும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதனால் போதும். இப்போது 1/2 கப் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். அதை பச்சை பட்டாணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு அந்த ஸ்டீம்லேயே அது நல்லா வெந்து வந்துடும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நாம் ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம குக் பண்ணும்போது அதோட நியூட்ரிஷன்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடும், அதாவது அழிஞ்சிரும். பட் ப்ரக்கோலி அப்படி கிடையாது. நம்ம ராவாக சாப்பிட்டாலும் சரி, குக் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, அதுக்கு நியூட்ரிஷன் அப்படியே நமக்கு ஹெல்த்துக்கு கிடைக்கும். ப்ரக்கோலியில் நமக்கு மல்டிபிள் விட்டமின்ஸ் நிறையவே இருக்குது. அதாவது பலவிதமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் அதிகமாக இருக்குது. இதில் விட்டமின் சி அண்ட் கே ரொம்பவும் அதிகமாக இருக்குது. அதில் நமக்கு விட்டமின் சி வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்தை நல்லா டெவலப் பண்ணும். விட்டமின் கேவும் சியும் சேர்ந்து நமக்கு நல்லா அந்த பிளட் செல்ஸில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். போன்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ நமக்கு முக்கியமாக லேடிஸ்க்கு வர அந்த ஆஸ்டியோபோரோசிஸ்லேருந்து நமக்கு ஒரு ப்ரிவென்ஷன் கிடைக்கும். அதில் நெக்ஸ்ட் இதில் பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம செல்ஸ் டேமேஜ் ஆகிறத நல்லா ரெடியூஸ் பண்ணும். அதில் க்ரானிக் டிசீஸான கேன்சர் போன்ற வியாதிகள் மல்டிப்ளாக இருக்கு இல்லையா, பிரெஸ்ட் கேன்சர், அந்த இப்போ நிறைய வகையான கேன்சர்ஸ் இது தடுக்கிற நிறைய பர்சன்டேஜ் ப்ரக்கோலியில் இருக்குது. இதே போல் தான் காலிஃப்ளவரும் அப்புறம் பச்சை பட்டாணி, இதிலெல்லாம் கூட நமக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம ஹெல்த்துக்கு தேவையான நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு இந்த 3 வகையான காய்கறிகள் நமக்கு கிடைக்கும். ஸோ இது நம்ம 3த்தையும் குக் பண்ணி சாப்பிடும்போது இதுலேருந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஸோ நீங்களும் இதை எடுத்துக்கோங்க வீக்லி ஒன்ஸ், ரொம்பவும் நல்லது. ஓகே, நம்மளோட காய் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க மசாலா பவுடர் 1 ஸ்பூன் நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி இப்படி ஆட் பண்ணோம்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான். அடுத்தது இதோட நான் 1 ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். எங்களுக்கு சோம்பு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் இறக்கும் போது நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதாவது சின்ன ஸ்பூன், அதனால தான் நான் 1/2 ஸ்பூன் சொல்கிறேன். இப்போ இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம கலந்து விட்டால் போதும். நம்மளோட ப்ரக்கோலி வெஜிடபிள் ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ட்ரையாக, பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கும் அப்படி தான் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். என்னோட காம்பினேஷன் அப்படி ப்ரக்கோலி, காலிஃப்ளவர், நெக்ஸ்ட்டு பீஸ் ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ட்ரையாக இறக்கியிருக்கோம், அதனால் அந்த பீஸ் வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இது காய் வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் உருளைக்கிழங்கு கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மிக்சட் ரைஸ், அப்புறம் வந்து நம்ம சாம்பார் போன்ற குழம்புகள் கூட இது ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் ஸ்டிர் ஃப்ரை தான் இது. இதோட நம்ம இந்த மசாலா பொருட்களை வர ஆட் பண்ணியிருக்கோம், அரைச்சி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டேஸ்ட்டு, அதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.